10 விரல்களிலும் கழுத்து நிறையவும் ஆபரணங்கள் அணிந்து வந்து ஆசி வழங்கிய ஆதீன கர்த்தர். பல்லக்கில் தூக்கி சுமந்து நடந்த பட்டின பிரவேசம். ஆடு, குதிரை, ஒட்டகம், யானை முன்னே செல்ல ஒய்யாரமாக அமர்ந்து வந்த தர்மபுரம் ஆதீனம். மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரத்தில் பழமை வாய்ந்த தருமபுரம் ஆதீனத்தில் ஆண்டுதோறும் ஆதி குரு முதல்வர் குருஞான சம்பந்தர் குரு பூஜை பெருவிழா, கருத்தரங்கம், சமய பயிற்சி வகுப்பு, திருநெறிய தெய்வ தமிழ் மாநாடு, ஞானபுரீஸ்வரர் கோவில் பெருவிழா வைகாசி மாதத்தில் 11 நாட்கள் கொண்டாடப்படும். இதில் 10ஆம் திருநாளில் ஆதி குரு முதல்வர் குருஞான சம்பந்தரின் குருமூர்த்தியான கமலை ஞான பிரகாசர் குரு பூஜை விழாவும், 11ஆம் திருநாள் குருஞான சம்பந்தர் குரு பூஜை விழாவில் பட்டின பிரவேசமும் நடப்பது வழக்கம். அப்படி தற்போது நடந்த பட்டின பிரவேசம் நிகழ்ச்சியில் தர்மபுரம் ஆதீன கர்த்தரை திவிகை பல்லக்கில் அமர வைத்து பக்தர்கள் தூக்கி சென்று ஆதீன திருமடத்தின் 4 வீதிகளிலும் சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து ஆதீன கர்த்தர் ஞான கொள்ளு காட்சியில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். இதில் மதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ ஹரிஹர ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள், செங்கோல் ஆதீனம் 103வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவபிரகாச தேசிக சத்திய ஞான பரமாச்சாரியா சுவாமிகள், சூரியனார் கோவில் ஆதீனம் 28வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மகாலிங்க தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள், வேளாக்குறிச்சி ஆதீன இளவரசு சுவாமிகள், தருமை ஆதீனம் திருநாவுக்கரசு தம்பிரான், திருஞான சம்பந்த தம்பிரான், மாணிக்க வாசக தம்பிரான் சுவாமிகள் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.